உள்ளுக்கு படுக்க இல்லாமல் நம்ம வீடு வடிய போய் படுக்கிறோம்னு அது பேர பேச்சு எல்லாம் நான் கலைக்கிறேன் கடைசியாக காய்க்கிறேன் எல்லாம் அவதிப்படுறோம் நாங்கள் இருந்து கொண்டு இல்ல எல்லா பக்கமும் நம்ம அவதிப்படுறோம் எல்லாரையும் நம்ம மனசால இதால எல்லாத்தாலையும் நாம பாதிக்கப்படுறோம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளை வச்சு இந்த தூக்கி கொண்டு போறதா, சாமான் சட்டிகளை பாக்குறதா, உயிர்களை பிள்ளைகளை பாக்குறதா, இன்றைக்கு கூடி இந்த முகாமுகளை சமைக்கிறதுக்கு கூடி யார்கிட்டையும் ஒரு இடம் இல்லாம இருக்குது. அவ்வளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அரப்பாணர் மக்களுக்கு முக்கியமான தேவை 25,000 50,000 அது அரசாங்கம் கொடுக்காது ரெண்டாவது விஷயம். எங்களுக்கு முக்கியமான தேவை ஒன்று இருக்கு. 3 பாலங்கள் இருக்கு. அந்த 3 பாலத்தையும் அழகா கட்டி எங்களுக்கு தாங்க வெளியால போறது. நீங்க ரோட்டு போட்டாலும் பாலத்தை இருக்கிற நிலைமைக்கு பாலத்துக்கு மேல தண்ணி வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முழு ஸ்கூல் பிள்ளைல லேசான பாதைன்னு சொல்லி கிட்டடி பாதைன்னு சொல்லி இதுக்குள்ள வந்து போய் எடுக்கிறாங்க. நாங்க எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்குறோம். ஏற்கனவே மக்கள் போன இல்லை கூட நாங்க கஷ்டப்படுறோம். இதுகளை துப்புராக்குறோம். 4 நாளைக்கு ஸ்கூல் துவங்கிட்டுனா பிள்ளைய சீரங்கி போயிடுவாங்கன்றதுக்காக இதுக்கு எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு யாருமே வந்து நாங்க கொஞ்சம் பைக் எடுக்கிறியா? இந்த பக்கம் உள்ள மதில் அப்படி போயிடுது அப்படியா? 2-3 வருஷமா மக்கள் இந்த மழை பெஞ்சின்னு சொன்னா மக்கள்ற வீடு வாசலுக்குல முழங்காலுக்கு மேல இடுப்புக்கு மேல சிறு பிள்ளைகள் எல்லாருல இருந்து தாண்டு போறாங்க. நேற்று முந்தினால் அடிச்ச 2 ஹவர் மழைக்கு முழு பேர் இந்த அரப்பாணாறுகள் இருக்கிற முழு பேர் வீடு சேதம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு யாருமே சொல்லல. அப்படி சேதம் அடைஞ்சு எல்லாரும் ஒரு முழு பேர். நாங்க புத்தளம் தில்லையடி பிரதேசத்துல அரப்பாநகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா முற்றுமுழுதா சேதம் அடைஞ்சிக்குது. B618 அப்படிங்கிற ஒரு கிராமம் GS பிரிவுக்கு உட்பட்ட இந்த அரப்பாநகர் உங்களுக்கு தெரியும் ஒரு தீவா மாறப்போகுது. தீவா மாறிட்டு இருக்குது. என்ன காரணம் கேட்டா பொதுவாக ஒரு மழை வெள்ளம் வரும்போது மக்கள் ஒரு வெளியால போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வைக்கும் ஏதாவது ஒரு பாதையால. இந்த அரப்பாணருக்கு நாம வரணும்னு சொன்னா 3 பாதைகள் இருக்குது. 3 பாதையிலையுமே பாலங்கள் போட்டிருக்குது. ஆனா 3 பாதையில உள்ள பாலங்களும் பெரிய ஒரு டேமேஜ்ல இருக்குது. ஒரு வாகனம் கூட வர முடியாத ஒரு நிலைமையில, ஒரு வீடு கட்ட முடியாது, ஒரு அபிவிருத்தி செய்ய முடியாத நிலைமையில இந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை குடும்பம் என்றால் 200 குடும்பங்கள் இருக்குது. இதுக்கு மேலேயும் இவங்க ஒரு வீட்டை அபிவிருத்தி செய்யணும் அப்படின்னா கூட முடியாது. என்ன காரணம் கேட்டால் பாதை இல்லை. இந்த ஏரியாவுக்கு வாரத்துக்கு வெறும் பைக்ல மட்டும்தான் வரக்கூடிய சந்தர்ப்பம் ஆகிக்குது. என்ன சொன்னா பெரிய பெரிய வாகனங்கள் வர முடியாத நிலைமை. அதுலேயே முக்கியமா இது தீவா மாறப்போகுதுங்கிறது ஒரு கவலையான விஷயம். அது நம்ம ஏரியால இவ்வளோ பணத்தை செலவழித்து வீடு வாசலை கட்டி இன்னைக்கு அவங்க சுதந்திரமா வாழ முடியாத ஒரு நிலைமை. அதுலேயும் குறிப்பாக ஒரு சிறிய மலைக்கு இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா ரொம்ப கவலையா இருக்குது. இதற்கான முடிவை தீர்வை கண்டிப்பா அரசு அதிகாரிகள் கண்டிப்பா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எல்லாருமே கேட்டீங்க வீடியோ போடலையா. எவ்வளவு வீடியோ போட்டாலும் எவ்வளவு பதிவுகள் செஞ்சாலும் உங்களோட போன்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வீட்டுல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா அந்த ரெக்கார்ட் மூலமா தான் அரசாங்கத்திலிருந்து கொடுக்கக்கூடிய கொடுப்பனவுகள் உங்களுக்கு கிடைக்கும். வாரக்கிழமை ஸ்கூல் துவங்கிச்சோன்னு தான் பிள்ளைகளுக்கு உள்ளுக்கு இருந்து போறதுக்கு வாகன வசதி இல்லை. ஏன்னா அதிகாரிகளாக நீங்க உங்களோட தாழ்வா கேட்டுக்கொள்றேன். எங்களுக்கு 3 பாலத்தையும் தண்ணி வராத முறைக்கு உயர்ந்த பாலமாக எங்களுக்கு கட்டித்தர தாழ்மையோட எங்களோட மரபான மக்களாகிய நாங்க செஞ்சு தர சொல்லி கேட்டுக்கொள்றோம்.